வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்கலாங்க. 2025 இந்த வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு கோச்சார நிலைகள் என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இப்ப கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜனவரி மாதம் மாத கிரகங்கள் மாற்றங்கள் அடையுதுங்க. இந்த மாற்றத்தால மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். சரிங்களா? எந்தெந்த கிரகங்கள் மாற்றங்கள் பத்தி பார்த்துட்டு அப்புறம் அதனால மாற்றங்கள் என்ன நல்ல பலன்கள் பத்தி விரிவா பார்க்கலாம். சரிங்களா? மகர ராசி நேயர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்திலே பாருங்க, ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வந்து உங்களுடைய ராசிக்கு 6-9 கூடிய புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி சஞ்சரிக்கும் அமைப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 24ஆம் தேதிக்கு உங்கள் ராசிக்கே வராரு புதன் பகவான். புதன் பகவான் மாற்றம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஆரம்பத்திலும் 24ஆம் தேதி மாற்றங்கள் தனுசு அல்லது மகரம் மாறி போகிற அமைப்பு, பயிற்சியாகிற அமைப்பு. சரிங்களா? அடுத்தது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து 4-11 கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கார். அவர் இந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து, அதாவது 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வக்கரகதியிலே பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. செவ்வாய் பகவான் ஜனவரி 21ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வக்கரகதியிலே பின்னோக்கி செல்லக்கூடிய பயிற்சி அடைகிறார்கள் செவ்வாய் பகவான். அடுத்தது சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி. அவர் ஏற்கனவே ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. 14ஆம் தேதிக்கு மேல ஜனவரி உங்கள் ராசியில வந்து பயிற்சி அடைகிறார். சரிங்களா? அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் ராசிக்கு 5-10ஆம் அதிபதியான யோகாதிபதியும் ஆறாரு. இவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனாதிபதியான உங்கள் ராசி அதிபதியான சனியோடு இணைந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்காரு. இந்த ஜனவரி மாதம் முழுவதும், அதாவது 28ஆம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. 28ஆம் தேதி ஜனவரி 28ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெறும் அமைப்பு. சரிங்களா? பயிற்சியாகி மீனத்துக்கு போறாரு. சரிங்களா? அடுத்தது வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிநாதன் வந்து ஏற்கனவே லக்னத்துக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியிலும், அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான். இது வருட கிரகங்கள் ஆகுங்க. இப்ப கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மாற்றத்தால மாத கிரகங்கள் மாற்றங்கள் இந்தந்த தேதியில் ஆகுது. சரிங்களா? இதனால மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள், யோக பலன்கள், அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பத்தி பார்த்துருவோம். சரிங்களா? மகர ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. சரிங்களா? அதாவது விரய சனியாக இருக்காரு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ஜன்ம சனி இப்பதான் முடிஞ்சு, அதாவது பாத சனியா போயிட்டு இருக்கு, அதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு 7 சனி பத்தியே யோசிக்கவே வேண்டியது. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மகர ராசியும் சரிங்க, அடுத்த வர கும்பராசியும் சரிங்க, இவங்களுக்குலாம் ராசி அதிபதி ராசியே அதாவது கலந்து போக வருடம் அப்படிங்கறதுனால இது எல்லாம் யோகமான மாதம் எடுத்துக்கலாம். சரிங்களா? முதல் 7ரையாக இருந்தால் மட்டும்தாங்க அது பாதிப்பு கொடுக்கும். 2வது 3வது இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க இது யோகமான அமைப்பு தாங்க. சரிங்களா? இருந்தாலும் முதல் 7ரையாகவே இருந்தாலும் சரிங்க, உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை கடந்து போவது அப்படிங்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான். அவ்வளவா பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடு, தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை அல்லது வேலையாட்களால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான் கொடுப்பாரே தவிர அதிகமா கொடுக்க மாட்டாரு. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் அவ்வளவா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு அப்படிங்களா. இருந்தாலும் கொஞ்சம் கை மீறி பிரச்சனை போகுது அப்படின்னா அவங்களுக்கு 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையும் கொடுப்பாரே தவிர 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். சரிங்களா? இப்ப விஷயத்துக்கு வர இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும்னா, உங்கள் 2ஆம் அதிபதி, அதாவது ராசி அதிபதியை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்காரு. உங்கள் ராசியை குரு பார்வை செய்கிறாரு.
இந்த அமைப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா நல்ல யோகமான அமைப்பா இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசியே குரு பார்ப்பது அப்படிங்கறதுனால உங்களுக்கு குருபலம் அமைப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நல்ல யோக அமைப்பு, தைரியம் அதிகமா இருக்குங்க. ராசியை குரு பார்த்தாலும் சரிங்க, எதா இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற அமைப்பு. ஏன்னா ராசி அதிபதி பலம் பெற்றிருக்காரு, அவரோட பஞ்சமாதிபதி இணைந்து இருக்காரு அப்படிங்கறதுனால நல்லாவே தைரியம் அதிகமாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 8ஆம் பார்வையா செவ்வாய் ராசிநாதனையை பார்வை செய்யறாரு, ராசியை பார்வை செய்யறாரு. இது எல்லாமே நல்ல அமைப்பை காட்டுது. சரிங்களா? அடுத்தது 10ஆம் அதிபதியோட தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதியோட இணைந்திருப்பது. இதெல்லாம் சுய தொழில், சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மிக வளர்ச்சி அதிகம் அடையக்கூடிய, லாபத்தை அதிகமா காட்டக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா 28ஆம் தேதி வரைக்குமே சனியோட இணைந்து சுக்கிர பகவான், இவங்க 2 பேருமே நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதுனால உங்க லக்னத்துக்கு, அதாவது உங்க ராசிக்கு மெயினா அவர் யோகாதிபதியா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அவரோட இணைந்து 2 பேருமே இருப்பது, ராசியை குரு பார்ப்பது, இது எல்லாமே நல்ல அமைப்பாவே காட்டுதுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள், குடும்பத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு எதிர்பார்ப்பு எந்த மாதிரி நீங்களே எதிர்பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே கிரக நிலைகள், கோச்சார மாற்றங்கள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதே போல இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மூலியமா உங்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். சரிங்களா? ஒற்றுமை நல்லாவே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், ராகு பகவான் இருந்து 3ஆம் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது, ராகுவை பார்ப்பது அப்படிங்கிற, அதாவது ராகுவே குரு பார்க்கிறார் 3ஆம் அதிபதியே. அது 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், 5ஆம் அதிபதி பலம் பெற்று உங்கள் ராசிநாதனோட இணைந்திருப்பது அப்படிங்கறதுனால உங்கள் இளைய சகோதரியோட உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அவங்க மூலியமா ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கணும்னா குடும்பத்துல விசேஷம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களால ஒற்றுமை நல்லாவே இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க வளர்ற பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க. அந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அதே போல சுய தொழில், சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே உண்டுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதியோட 2ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது, இது எல்லாமே நல்ல அமைப்பு. சனி ஏற்கனவே உங்கள் ராசிநாதனாக இருந்து அவர் சனி பகவான் யாருங்க, அவர் காரகர் என்ன வகிக்கிறாரு, அவர் தொழில்காரகர் சனி பகவான் ஆவார். அவரோட 10ஆம் அதிபதி இணைந்திருப்பது அப்படிங்கறதுனால சொந்த தொழில், அவர் 10ஆம் இடம் சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால அவரோட உங்கள் சனி இணைந்திருப்பது, உங்கள் ராசிநாதன் இணைந்திருப்பது அப்படிங்கறதுனால நீங்க சொந்தமா ஏதாவது தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல வளர்ச்சி நல்லா இருக்கும், லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பே உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று உங்கள் ராசியும், அதாவது உங்கள் ராசியும் ராசிநாதனையும் பார்வை செய்வது அமைப்பு. இது எல்லாமே இந்த நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் காட்டுதுங்க. சரிங்களா? அதே போல வேலைக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலையில மாற்றங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலும், அடுத்தது உங்கள் ராசிக்கு மாற்றங்கள் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால வேலையில இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அதனாலேயே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரக நிலைகள் காட்டுது. சரிங்களா? அதே போல புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி பலம் பெற்று ராசியிலேயே 5ஆம் இடத்ததிபதி புத்திரஸ்தானாதிபதி அவர் பலம் பெற்று உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து, ஏற்கனவே குரு 5இல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு குறைவு இருந்தாலும் அவர் வக்கரமாகி இருக்காரு, ராகுவின் பார்வை இருக்கிற அமைப்பு. அப்ப இதெல்லாம் நல்ல பலனை காட்டுது அப்படிங்கறதுனால புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் துர்கைக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஏன்னா குரு பகவான் வக்கரமாயி ராகுவின் பார்வை 5ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கறதுனால துர்கைக்கு தீபம் போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? அடுத்தது வேலைக்கு போற பெண்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அல்லது வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா அவங்களுக்கு புதிதா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே கிரக நிலைகள், கோச்சார நிலைகள் காட்டுதுங்க. சரிங்களா? 9ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியை கடந்து செல்லும் காலம் அமைப்பு அப்படிங்கறதுனால உங்களுடைய தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்
உண்டு. ஏன்னா சூரியனோட இணைந்து புதன் பகவான் வந்து 9ஆம் அதிபதி கடந்து செல்லும் குரு பார்வை பெறும் அமைப்பு, இது எல்லாமே நல்ல பலன்களை இந்த ஜனவரி மாதம் காட்டுறதுனால தந்தை வழி சொத்துக்கள் யாராவது வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் வந்து அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் சரிங்க, மூத்த சகோதரர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ஏன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானத்தை காட்டுது. அவர் வந்து உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை உங்க ராசியை பார்வை செய்வது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அவர் வந்து பாதகாதிபதி அந்த அமைப்பு மூத்த சகோதரர் யாராவது இருந்தா அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வேற 21ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் காரகர் போறாரு அப்படிங்கிறது இதெல்லாம் காட்டுது. என்னன்னா மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு பேசுறது வார்த்தைய தன்மையா பேசுங்க. சரிங்களா? நீங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை குறைபாடு வரக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால இந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு மேல மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்பு மட்டும்தான் காட்டுதுங்க. சரிங்களா? மற்ற விஷயத்துல எல்லாமே நல்லா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கணவன் மனைவி அப்படின்னா கொஞ்சம் வாக்குவாதம் கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஜனவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு இருந்தாவே போதுங்க. மேல பிரச்சனை எதுவும் வராது, பெருசா வராது. ஏன்னா உங்க ராசியை குரு பார்ப்பது, உங்க ராசிநாதனான சனி பகவான் வந்து பஞ்சமாதிபதியோட குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பலம் பெற்று இருப்பது அப்படிங்கிறதுனால பெருசா குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து பிரச்சனை அதிகமா ஆகாது. இருந்தாலும் வாக்குவாதம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பது, செவ்வாய் பகவான் பாதகாதிபதியாக பலம் பெற்று 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறதுனாலதான் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்குங்க. சரிங்களா? அதுவே மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தா இந்த மகர ராசி நேயர்களுக்கு அண்ணன் அக்கா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு மேல அவங்க கிட்ட நீங்க அனுசரிச்சு தான் போய் ஆகணும். இது எல்லாமே கோச்சார நிலைகள் கொஞ்சம் பிரச்சனை காட்டுறதுனால இந்த மாதிரி நான் பிரிச்சு சொல்றேன். சரிங்களா? இந்த மாதிரி கோச்சார நிலையில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்கள். மற்ற விஷயத்துல எடுத்துக்கிட்டா தொழிலும் சரிங்க, சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரிங்க, அல்லது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களும் சரிங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களையே காட்டுதுங்க. சரிங்களா? குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? இப்போ 7 சனி பாத சனி போயிட்டு இருக்கு, அதனால பாதிப்பு கொடுக்குமான்னு பயப்படாதீங்க. அதனால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? சனி பகவானை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. சரிங்களா? நீங்க சனிக்கிழமை ஆனா போய் சனி பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவர் உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்லாவே யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த சனி பகவான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால சனி பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இன்னும் மேன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் 2ஆம் இடத்தில் பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். சரிங்களா? இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகர ராசினியர்களுக்கு யோகமான மாதமாகவும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலுமே இந்த கோச்சார நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ஜனன காலத்துல திசா புக்திகள் ஒத்துழைப்பு இருந்தா கண்டிப்பா நான் சொன்ன கூட அமைப்பு நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ஜனவரி மாதம் இருக்கு மகர ராசி நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம்.